நீங்கள் மீஷோவில் பை பண்ணுற கஸ்டமராக இருந்தாலோ இல்லை சப்ளையராக இருந்தாலோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். அஸ் அ சப்ளையர் என்னோட ஆர்டரை பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணிட்டு இருக்குங்க. மீஷோ ஆர்டர் பேக் பண்ணும்போது மட்டும் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும். ரிட்டர்ன்ஸ் பற்றின பயம் தான். ஏன்னா ஷிப்பிங் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிட்டன் வரதுக்குண்டான காசு எல்லாமே சப்ளையரான நாங்கள் தான் பேர் பண்ண வேண்டியது வரும். எங்களை மாதிரியான ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு அது ரொம்ப பெரிய லாஸ் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ட்ரை பண்ணி பாரு மீஷோ, பிடிக்கலைன்னா ரிட்டன் அப்படின்னு அவங்களே ஆட் கொடுக்குறாங்க. ரிட்டனுக்கு அகேன்ஸ்ட் நான் கண்டிப்பாக இங்கே பேசலைங்க. ராங் ப்ராடக்டாக இருந்தால், டேமேஜ் ப்ராடக்டாக இருந்தால், ஃபிட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா, இல்லை சைஸ் ஏதாவது ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னாலும் நீங்கள் தாராளமாக ரிட்டர்ன் பண்ணலாம். ஐ ரியலி ரெஸ்பெக்டட். பட் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரிட்டன் தான் இருக்குது அப்படிங்கிற மென்டாலிட்டி மட்டும் யாரும் ஆர்டர் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி சிஓடி ஆர்டர்ஸ் போட்டாலும் தயவு செஞ்சு ரிசீவ் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி திருப்பி எங்ககிட்டயே வந்துடும். அதோட ஷிப்பிங் சார்ஜஸும் நாங்கள் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்த விட பெரிய வழி என்ன தெரியுமா? நாங்கள் போட்ட ப்ராடக்ட்டுக்கு பதிலாக ரிட்டன் அப்படிங்கிற பேரில் சில கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி யூஸ்டு கிளாத்தை போட்டு அனுப்புகிறாங்க. இதோட வழி என்னவாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், பர்ச்சேஸ் பண்ணும்போது மைண்ட்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சப்ளையர்ஸோ கஸ்டமர்ஸோ இந்த வீடியோஸை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அதனால் சப்ளைஸோட வழியும் தெரியும். அதே மாதிரி சப்ளைஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல் while purchasing.